அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த யோக முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான யோக முறைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பக்தி யோகா, 2 ஞான யோகா, 3வது கிரியா யோகா, 4வது கர்ம யோகா. இது போன்ற 4 முறைகள் இருக்குது. யோக முறைகளில் 4 முறைகள் இருக்குது. இந்த முதல் பக்தி யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை பயன்படுத்தி கடவுளை அடையக்கூடிய அந்த வழிக்கு பக்தி யோகான்னு சொல்றாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பு உணர்வு இதை சார்ந்தே இருக்கு. இது பக்தி யோகா. அடுத்து பார்த்த இந்த ஞான யோகா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம்னா அறிவு. நம்முடைய அறிவினை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களை விசாரணை செய்து அதன் மூலம் நாம் அந்த கடவுளை அடையக்கூடிய அந்த வழிக்கு இதனை ஞான யோகான்னு சொல்றாங்க. இது அறிவினுடைய பாதை. 3வது பார்த்தீங்கன்னா கர்ம யோகா. கர்ம யோகான்னா பார்த்தீங்கன்னா கர்மானா செயல். நம் வாழ்க்கையின் செயல்படுவதன் மூலமாக முழு நேரமும் செயல்படுவதன் மூலமாக அந்த கடவுளை அடையக்கூடிய அந்த வழிக்கு கர்ம யோகான்னு சொல்றாங்க. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியா யோகா. நமக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டிவிட்டு சக்திகளின் மூலமாக நாம் கடவுளை அடையக்கூடிய அந்த வழிக்கு கிரியா யோகான்னு சொல்றாங்க. இந்த கிரியா யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க பக்தி யோகத்துக்கு போக மாட்டாங்க. பக்தி யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஞான யோகத்துக்கு போக மாட்டாங்க. ஞான யோகத்தில் இருக்கக்கூடியவங்க கிரியா யோகத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இந்த 4 மார்க்கையும் தனித்தனியா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கடவுளை அடைய முடியாது. இந்த 4 ஒரே மிக்ஸா இருக்கணும். 4 கலந்த கலவையாக நம்ம அதை பயன்படுத்தும் போதுதான், பயிற்சி மேற்கொள்ளும் போதுதான் கடவுளை அடைய முடியும், கடவுளை உணர முடியும். நம்ம தியான முறைகள் எல்லாம் வெளியே கற்றுக் கொடுக்குறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா கலந்து வரும். ஞான யோகா, பக்தி யோகா, கிரியா யோகா, கர்ம யோகா 4மே கலந்து இருக்கும். அப்படி பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது மிகவும் பயனாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.